ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விஜயநகரம் மற்றும் பாமனி அரசுகளின் காலம் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். சங்கம வம்ச அரசுகளுள் மிகச்சிறந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேவராயர் என்பவர். இவர் பார்த்தீங்கன்னா சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் மற்றும் புக்கர் என்பவர் 2 பேர் தோற்றுவித்திருப்பாங்க. இந்த சங்கம வம்சத்தில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேவராயர் அவர்கள் முக்கியமானவர். இது கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. சாளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் என்பவர். இது பார்த்தீங்கன்னா சங்கம வம்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாளுவ வம்சம். சாளுவ வம்சத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் என்பவர். இவருடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மகன்கள் ரொம்ப சின்ன வயசாக இருந்திருப்பாங்க. அவங்க அவங்களுடைய குழந்தைகளை யார்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நரசநாயக்கர் என்பவர் ஒப்படைச்சிருப்பாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மரின் தளபதியும் மாபெரும் போர் வீரரும் இவர் யாருக்கு துணையாக நின்றுப்பார்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் என்பவருக்கு நரசநாயக்கர் என்பவரும் துணையாக இருந்திருப்பார். இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மரின் தளபதியும் மாபெரும் போர் வீரருமான நரசிம்ம நாயக்கர் யாருக்கு துணையாக நின்றவர் அப்படின்னு கேட்கலாம், அல்லது யார் அப்படின்னு கேட்கலாம். துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீர நரசிம்மர் என்பவர் 1505 தொடங்கி வைத்திருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா நரசநாயக்கருடைய மகன் வீர நரசிம்மர் என்பவர். இவர் துளுவ வம்சத்தை ஆட்சியை தொடங்கி வைத்திருப்பார். இவருடைய தம்பி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் ரொம்ப முக்கியமானவர். 1509 1529 வரை ஆட்சி செஞ்சிருப்பார். விஜயநகர அரசர்களில் மகத்தானவராக கருதப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசர்களில் மகத்தானவர், இதுதான் ரொம்ப முக்கியமானது. மகத்தானவராக கருதப்படுவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஸ்ரீசைலம், திருப்பதி, காளஹஸ்தி, காஞ்சிபுரம், சிதம்பரம், திருவண்ணாமலையில் கொடை நிறைய கொடை அளித்திருப்பார். அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாரு கோயில் கட்டுறதுக்காக. இவர் நிறைய கோபுரங்கள் கட்டியிருக்காரு. இப்போ அது அழியாமல் இருக்குது. அதனால தான் இவர் மகத்தானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எங்கே நிறுவியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவர் கிருஷ்ணதேவராயர் அவருடைய வெற்றி எல்லாமே வெற்றி தூண் எங்கே நிறுவியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சிம்மாச்சலத்தில் நிறுவியிருப்பார். இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமுக்த மால்யதா என்ற நூலை இயற்றியவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஆண்டாளின் கதை அப்படிங்கிறது. இது தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பார். ஆமுக்த மால்யதா என்ற நூல் தெலுங்கு மொழியில் எழுதியிருக்கு. இது எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது. தலைக்கோட்டை போர் எப்போது நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1565 நடைபெற்றது. இது ரொம்ப முக்கியமான கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இருக்க எல்லாமே ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் இல்லைனா 2 கொஷின் குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கு வர